இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெறும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் குறிப்பாக இயேசு பிறப்பின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது உலகமெங்கும் வாழும் கிறிஸ்துவ மக்களால் ஆண்டுதோறும் டிசம்பர் 25 கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக நன்னாளில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் எனவும் அதன் காரணமாக குழந்தை இயேசுபிரான் பிறப்பை வரவேற்கும் விதமாக கிறிஸ்துவ மக்கள் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது வெகு விமர்சையாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு பிரார்த்தனை திருப்பலியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பழமையான தேவாலயங்களில் ஒன்றான இந்த புனித தோமையார் சாந்தோம் தேவாலயத்தில் ஆண்டுதோறும் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனை திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் மரம் மேலும் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளது. குறிப்பாக தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்து வரக்கூடிய கழுகு பார்வை காட்சிகள் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு திருப்பலி தொடங்கியுள்ள நிலையில் தற்போது பிரார்த்தனை பாடல்கள் ஒலிக்கப்பட்டு பிரார்த்தனையானது நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் என புத்தாடைகள், புது துணிகள் அணிந்து சிறப்பு பிரார்த்தனையான திருப்பலியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிறப்பு பிரார்த்தனையான திருப்பலி நடைபெற்று முடிந்த பிறகு குறிப்பாக 12 மணி அளவில் குடில் திறக்கப்பட்டு குறிப்பாக குழந்தை இயேசு பிறப்பதற்கான வரவேற்பு நிகழ்வாக அந்த குடில் திறக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும். பின்பு கேக்கள் வெட்டப்பட்டு விழிப்புகள் வழங்கப்பட்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் ஆரம்பத்தில் பரிமாறிக்கொள்வார்கள். குறிப்பாக இந்த புனித சோமையார் சாந்தோம் தேவாலயத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி கேரள, ஆந்திராவைச் சேர்ந்த ஏராளமான பெருமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வருகை தந்து இந்த சிறப்பு பிரார்த்தனையான திருப்பலியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தேவாலயம் முழுவதும் மக்களால் நிரம்பி வணிக தலைகளாகவே காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு 1 மாதத்திற்கு முன்பு மக்கள் தங்கள் வீடுகளில் ஸ்டார் போன்ற விளக்குகளை கட்டி வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்து குடில் அமைத்து இயேசு பெருமான் சிறப்பை வரவேற்கும் விதமாக குழந்தை இயேசுவை வரவேற்க தயாராகுவார்கள். அந்த வகையில் 1 மாதம் தொடர்ந்து அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக காத்திருந்து பின்பு டிசம்பர் 24 இரவு, அதாவது கிறிஸ்துமஸிற்கு முந்தைய தினம் இரவான இன்று முதல் நாளை காலை வரை சிறப்பு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை தங்கள் குடும்பத்தினருடன் உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் கிறிஸ்துவ பெருமக்களின் முக்கிய நிகழ்வான இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது உலகம் முழுவதும் வாழும் கிறிஸ்தவர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் ஒன்றான இந்த சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நாம் இருந்து வருகிறோம். குறிப்பாக இன்று அருட்தந்தை தலைமையில் இந்த திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பிரார்த்தனையில் சமீபத்தில் வந்த விஜாபுரி மற்றும் தென் மாவட்டங்களில் வந்த இயற்கை பேரழிவு பெருமழை சீற்றங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்தும் மக்கள் மீளவும் உலக அமைதி வேண்டும் பிரார்த்தனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பிரார்த்தனையில் ஏராளமான பெருமக்கள் புத்தாடைகள், புது துணிகள் அணிந்து இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் ஆரக்கழிவு பரிமாறிக்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சிறப்பு திருப்பலியில் குழந்தைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என புத்தாடைகள் அணிந்து கேக்குகள் மற்றும் இனிப்புகளை வழங்கி தங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் ஆரக்கழிவு பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. குறிப்பா சென்னை மட்டுமின்றி சுற்றுவட்டார மாவட்டங்களான செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை தவிர்த்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒரு தேவாலயத்திற்கு வருகை தந்து இந்த சிறப்பு பிரார்த்தனையில ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை ஒட்டி சாந்தோம் தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த தேவாலயம் மட்டுமின்றி அந்த சாலை முழுவதுமே வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.